இந்த வீக்கெண்டுக்காக ரயான் வெயிட் பண்ணிட்டு இருக்காராம். ஏன்னா 4 விதமா அங்க இங்க முத்துக்குமார் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காரு. அத நான் நிரூபிக்கணும். 1 மணி நேரம் இங்க, 2 மணி நேரம் இங்க, 3 மணி நேரம் இங்க, 4 மணி நேரம் இங்கன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கான். பேசுறது எல்லாமே முரண்பாடா இருக்கு. அத என்னால ப்ரூவ் பண்ண முடியும். இந்த வீக்கெண்ட் வந்ததுக்கப்புறம் நான் அத ப்ரூவ் பண்ணியே ஆகுவேன். அதுக்கு மஞ்சரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறாங்க. சம்டைம் அவன் நம்ம சொல்றத ஒத்துக்க மாட்டேங்கிறான். அவனோட பாயிண்ட்ட கரெக்ட்டா சொல்லி முடிச்சுட்டு கிளம்பணும்னு நெனைக்கிறான். அதே தான் நீயும் பண்ற. ச்சேன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஒவ்வொரு தடவ நீ சொல்லிக்கிட்டே இருக்க பாத்தியா? அது ஒரு சமயம் ஓகே. ஆனா இன்னொரு சமயம் கேட்கும்போது, ஐயோ! வேண்டாமேன்னு சொல்ற மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது. ஒருவேளை அவன் சொன்னது கரெக்ட்டு தானே! அருண்கிட்ட அந்த விளையாட்டு விளையாடும்போது, அந்த டாங் எடுத்தது அருணோட கேம் பொறுத்தவரைக்கும் அது எத்திக்கல். ஆனா இதுவே ஒரு அலையன்ஸ் செட் பண்ணி அவங்க விளையாடும்போது, அது ராணவ் எடுத்தது அன்எத்திக்கல் தானே! நீங்க சொல்ற மாதிரி அவன் சொல்லியிருந்தா பரவால்ல. அத ட்ராக் பண்ணி மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே இருந்தான். இவ்ளோ நாள் கேம் தெரியாம நான் இருந்துட்டேன். இப்ப தான் எனக்கு அந்த கேமு நல்லா கிளியரா தெரியுது. நான் சொல்ல வர பாயிண்ட் உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்க. நான் அத புரிய வைக்கிறேன். வேணும்னா நான் எக்ஸாம்பிள்க்கு குடுக்குறேன்னு சொன்னதுக்கு மஞ்சரி, ஐயோ! வேண்டாமே! நீ மறுபடியும் எக்ஸாம்பிள்க்கு கொண்டுட்டு வர. உன்னோட நியாயம் உன்னோடது. அதே மாதிரி தானே அவனோட நியாயம் அவனோடதா இருக்கும். தான் புடிச்ச காலுக்கு 3 கால்ன்னு தெரியும். ஆனா 3 கால் கிடையாது. அது 8 கால்ன்னு சொல்லிட்டு தான் ரயான் சுத்திக்கிட்டே இருக்காரு வீட்டுக்குள்ள. ஒன் ஹவர் ஷோல அவ்வளவா காட்டுறதில்லன்னு தான் சொல்லணும். ஆனா லைவ்ல பார்த்தீங்கன்னா, இங்க அங்கன்ல 24/7 முத்து பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. இதுல சௌந்தர்யாக்கும் ராணாக்கும் ஒரு பெரிய பிரச்சனை. ராணாவுக்கு சாப்பாடு சரியா குடுக்கலையாம். அப்படியே எடுத்துட்டு போனாலுமே இவங்க அது முகத்த காட்டிட்டாங்களாம். சௌந்தர்யா என்ன சொல்றாங்கன்னா, விஷாலுக்கு குடுத்தத தானே நான் கேட்கிறேன். ஸோ விஷால் கையில நீ தட்டுல கைய வச்சா அது தப்பு தானே! அதுக்கு ஓகே தான் சௌந்தர்யா. ஆனா நீங்க முகத்துல அடிச்ச மாதிரி சொல்றீங்க. இதே விஷயம் விஷால் பண்ணியிருந்தானா நீங்க ஓகே சொல்லியிருப்பீங்களா? விஷாலுக்கு ஒரு மாதிரி பார்க்குறீங்க, என்ன ஒரு மாதிரி தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீட்ல. பேசும்போதும் சரி, பார்க்கும்போதும் ஒரு மாதிரி என்ன பார்க்குறீங்க. அது எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. அது உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. ஆனா, நீங்க என்ன ரொம்ப ஒரு மாதிரி மட்டமா பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா சாரின்னு சொல்லி கேட்டுட்டு மறுபடியும் உள்ள போயிட்டாங்க. இந்த வீட்ல யாரு கடைசி வரைக்கும் இருப்பாங்க ஃபைனல்ஸ்க்குன்னு கேட்டதுக்கு, தீபக், மஞ்சரி, ஜாக்லின், அதுக்கப்புறம் முத்து, முக்கியமா பார்த்தீங்கன்னா ரயானும் போயிட்டு வரான். 3 பேர் அதாவது இந்த ஒரு நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்கிற அருண், இல்லன்னா ராணவ், இல்லன்னா விஷால் போறதுக்கும் அதிக வாய்ப்பாம். இன்னொன்னுமே சொல்லிட்டு இருக்காங்க முத்துக்குமார் பத்தி. அவன் பேசுறான். கடைசியில என்ன பண்றான் தெரியுமா? அவன் சொல்றது தான் கரெக்ட்டுன்னு சொல்லி முடிச்சிடுறான். விஷால் என்ன சொல்றான்னா, அப்படிலாம் கிடையாது. நீ கொஞ்ச நாளா கவனிச்சியா? ரயான் பண்றத. ரயான் முக்கியமா இந்த 2 நாளா அவன் ஒரு மாதிரி பண்ணிட்டுருக்கான். முத்து என்ன பண்றானோ, அதே தான் இவன் பண்றான். அது இன்னும் கொஞ்சம் ஓவரா பண்றான். அவன் சொன்னது கரெக்ட்டுன்னு ஒத்துக்கலன்னா, அந்த பாயிண்ட்ட ஒத்துக்கிற வரைக்கும் அவன் விடவே மாட்டேங்கிறான். நீ சொல்ற மாரி ஜாக்லினும், மஞ்சரியும் சரி ஓகே ஃபைனல்ஸ்க்கு போயிட்டான்னு வச்சுக்கோயேன். சரி ஒருவேளை நாங்க 3 பேர் போயிட்டாலுமே, அது உனக்குமே அது அஃபெக்ட் ஆகும். ஸோ வோட்டிங் பொறுத்த வரைக்கும் எப்படி வேணா முடியலாம். ஜாக்கு மஞ்சரியோட ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டாங்க. எனக்கு அத பார்த்தாலே ஃபேக்கா தெரியுது. அதுக்கு சௌந்தர்யா சொல்றாங்க, "இல்ல, இல்ல ஜாக் எப்பவுமே அப்படிதான் இருப்பா. ஒருத்தங்கள நம்பிட்டானா அவங்க கூட ரொம்பவே ட்ராவல் பண்ணுவா. அது கூட உண்மையா கூட இருக்கலாமோ இல்லையோ, ஆனா மஞ்சரி தனியா லெஃப்ட் அவுட்டா இருந்தாங்க இல்லையா? ஸோ அதனால எனக்கு 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்புமே தப்பாவே தெரியல." நாளைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்காம். என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நாளைக்கு ரயானுக்கும் சரி, வீட்ல இருக்கவங்களுக்கும் குறும்படம் போட்டு காட்டிட்டு, அதுக்கப்புறம் அந்த டிக்கெட்டையும் குடுப்பாங்களாம். இன்னொன்னு முக்கியமான ட்விஸ்ட்டு, நம்ம சீசன் 3ல தர்ஷன் டாப்ல இருக்கும்போது எலிமினேட் பண்ணாங்க இல்லையா? அதனால இப்ப இருக்கிற டாப் மோஸ்ட் கண்டஸ்டன்ட்ல யாரோ ஒருத்தர எலிமினேட் பண்றதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்காம். நாளைக்கு விஜய் சேதுபதி வந்த உடனே எபிசோட் எப்படி இருக்குன்றத அப்டேட்லாம் பார்க்கறதுக்கு என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.